ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியார்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, ஒரு யானை படம் தாங்க. யானையுடைய ஃப்ரண்ட் பேஜ், அதாவது முன்னாடி உள்ள முகப்பகுதியை நல்லா நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவுட்லைன் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் அவுட்லைன், அதாவது அதனுடைய நெத்தி பகுதி. நான் வந்து ஒரு ஸ்கேலை வச்சு அளந்தது பார்த்திங்கன்னா, அதாவது முகப்பகுதி எங்கெங்கே வருங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சு, அப்புறம் ஒரு 2 இன்ச்சு, அப்புறம் ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அதாவது அந்த யானையுடைய முகத்துலேருந்து தும்பிக்கை வர 8 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். கொஞ்சம் பிளராக இருக்குது, கொஞ்சம் மன்னிக்கவும், கொஞ்சம் கேமரா ஏதோ சேக் ஆகிருக்கு. அப்புறம் சரியாயிடும் கொஞ்சம் நேரத்தில். பார்த்திங்கன்னா அவுட்லைன், அதாவது சென்ட்ரல் அவுட்லைன் போட்டுட்டு, அதாவது இதை வந்து அப்படியே மேலேருந்து விரிவுபடுத்தி கீழே சுருக்கிறேன். பாருங்கள், இதனுடைய தும்பிக்கை வரையில் மேலே பார்த்திங்கன்னா 2.5, அதாவது ஃபர்ஸ்ட் சைடு 2.5 இன்ச்சு, அப்புறம் 2.25, அப்படியே கரெக்டாக பார்த்திங்கன்னா திரும்ப 1 இன்ச்சும் கம்மியாக 3/4 இன்ச்சில் லைன் போட்டு பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த தும்பிக்கை பகுதியில் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு வித்தில் தான் இருக்கும். ஸோ இதனுடைய தும்பிக்கை போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தும்பிக்கை வந்து பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அதனுடைய கொம்பு பார்த்திங்கன்னா காட்டு யானைங்கிறதுனால நல்லா பெருசாக வரையலான்னு பிளான் பண்ணி நல்லா பெரிய கொம்பாக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போகிற இடத்துல கொஞ்சம் சுருங்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிடுது, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரல. அதே போல் இந்த சைடில் உள்ள கொம்பு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே போடலான்ட்டு பிளான். ஏன்னா காட்டு யானைங்கையில் யாரும் கொம்புலாம் சீவி விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். அதாவது அந்த சைடு கொஞ்சம் சின்னதாகவும் இந்த சைடு ரொம்ப பெருசாகவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அழகாக வரையலாம். பாருங்கள், நீங்களே ரொம்ப அவுட்லைன் ஈஸியாக வரையலாம். முகத்துக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்து 3 இன்ச்சு, அப்புறம் 2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை ஸ்டார்ட் ஆகிற இடம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு 3 இன்ச்சு. ஸோ இதை தான் பிளான் பண்ணி வரைஞ்சிட்ருக்கிறேன். இப்போ காது பகுதி நீங்கள் எப்படி வேணாலும் வரையலாங்க. மேலே வந்து விரிவாகவும் போக சுருங்கி அதனுடைய கண் பகுதிக்கு கீழே, அதாவது கொம்பு பகுதிக்கும் கண் பகுதிக்கும் முடியல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அதே மாதிரி மேலே வந்து ஸ்லோ மாதிரி மேலே வந்து நல்ல பெருசாக போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா மடங்கியிருக்கு அந்த லைனு. மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக விரிவுபடுத்திக்கிட்டு கீழே போக நீங்கள் சுருக்கிக்கலாம். மோஸ்ட்லி 2 சைடும் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஒரு சைடு காது பெருசாகவும் ஒரு சைடு காது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. பாருங்கள், காது பகுதி வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தும்பிக்கையை இன்னும் கொஞ்சம் நல்லா அழகுப்படுத்துகிறோம். கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லா இருக்கும்ட்டு பாருங்கள். இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு பெருசு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்கள், நீட்டாக. ஸோ தும்பிக்கை பகுதியை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். நோட்டு சேக் ஆகுது. ஸோ என்ன தான் டேப் போட்டாலும் நோட்டு சேக் ஆகுது. ஸோ அதுக்காக கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் ஒருத்த கையை வச்சு தும்பிக்கை வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கால் வரைய போகிறோம். காலை பார்த்திங்கன்னா அதனுடைய இப்போ முதுகு பகுதி, காது பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முதுகு பகுதி வரைஞ்சி அங்கேருந்து காலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பாருங்கள், தும்பிக்கை அந்த கொம்பு கீழே கால் வருது. இந்த கால் பகுதி பார்த்திங்கன்னா ஒன் சைடு வரைஞ்சாச்சு. பாருங்கள், யானை பாருங்கள் தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். அதனுடைய நகங்கள் நான் ஒரு 3 நகங்கள் ஃப்ரெண்டில் தெரியுற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கால் பகுதியை நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ அதனுடைய இன்னொரு கால் பகுதி, இந்த கால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கையில் கொஞ்சம் சின்னதாக தெரியும். அதனால் கொஞ்சம் பேக் சைடு போயிருக்கு, கால் சின்னதாக இருக்குது. இப்போது இந்த கால் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு கால் வரையணும். ஸோ இந்த சைடு அதே மாதிரி காது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதனுடைய முதுகு பகுதி அப்படியே கால் கீழே கொண்டு வந்ததும் இந்த காலும் ஒரே லெவலில் இருக்கும். ஏன்னா இது ஃப்ரெண்ட்லேருந்து இப்படி பார்க்கையில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்லே, அந்த காலுக்கு இந்த கால் லெவலில் இருக்கணும் பாருங்கள். இதுதான் பேசிக். அதாவது பேசிக் பார்த்திங்கன்னா கால் கரெக்டாக 2 பக்கம் முன்னாடி பெருசாகவும் அதுக்கு பின்னாடி இருக்க கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கணும். அப்படின்னு அதனுடைய முதுகு பகுதி வரைஞ்சாச்சு. இப்போ கண் பார்த்திங்கன்னா சைடாக பார்க்கையில் சைடாக சின்னதாக இருந்தது. ஏற்கனவே யானைக்கு கண் கொஞ்சம் சின்னது தான், பார்த்தா சைடாக பார்க்கையில் கொஞ்சம் சின்னதாகவே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், அதனுடைய அவுட்லைன் ஸ்கெட்சு அழகாக வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சுருக்கங்கள் இருக்கும். அதாவது காது பகுதி, அப்புறம் நெத்தி பகுதி, இந்த சுருக்கங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த சுருக்கங்களெல்லாம் நம்ம வரைய போகிறோம். அதாவது நரம்புலாம் கொஞ்சம் தெரியும் இல்லைங்களா. ஸோ
ஸோ அதை தான் கொஞ்சம் வரைஞ்சி அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி வச்சுக்கிட போகிறோம். ஏன்னா பென்சில் ஷேடிங்க்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவுட்லைன் லைட்டாக வரைஞ்சிக்கணும். ரொம்ப டார்க் பண்ணாமல் லைட்டாக அங்கங்கே, அதாவது இந்தியா மேப்பில் கோடு போடுவோம் பார்த்திங்களா, அதேமாதிரி வளைவாக வரைஞ்சோம்னா ரொம்ப நரம்பு மண்டலம், அதோடைய நரம்பு பகுதியை நல்லா நீட்டாக வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஷேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 2 சைடு காது பகுதி வரைஞ்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அதனுடைய லைன் நரம்பு பகுதி உள்ள லைன் வரைஞ்சிட்ருக்கோம். அப்புறம் நெத்தி பகுதியில் உள்ள சுருக்கங்கள், இந்த சுருக்கங்கள் எல்லாம் அப்படியே சுருக்காக அப்படியே லைன் வந்து இப்படி வரைஞ்சோம்னா கொஞ்சம் அவுட்லைன் லைட்டாக தான் தெரியும். ஏன்னா எனக்கு பார்க்கையில் டார்க்காக தெரிஞ்சுது, இது கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். பாருங்கள், அவுட்லைன் ரொம்ப சூப்பராக அழகாக வரைஞ்சாச்சு. இதை எனக்கு இந்த அவுட்லைன் மட்டும் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அரௌண்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்